வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் லைவ்ல நடந்த சில சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்வதி கம்ருதீன் இவங்க பாத்ரூம் ஏரியாவில் நைட்டில் போய் பண்ண சம்பவம். அதாவது ஜெயிலில் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமா வந்து ஆக்டிவிட்டி ஏரியா, அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போயிட்டாங்க. இங்கே உள்ளே இருக்கவங்கெல்லாம் வெளியே வந்து படுத்தது அவங்களுக்கு வசதியாக போயிடுச்சு இன்னும். ஸோ நாயை கொலைக்க விட்டார் பிக் பாஸ். மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் இவங்க 2 பேருக்கு தெரியும். நைட்டு வந்து நான் கிளம்புறேன், என்னால் இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. காலையில் வந்து உனக்காக நான் நிற்பேன், அடி வாங்குவேன், அடித்தா கூட வாங்கிப்பேன் அப்படின்லாம் சொன்னா. அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சொல்கிறேன், இதுனா கேமா? கேம் இல்லை, உண்மை அப்படின்லாம் சொன்னா. அப்படியா நம்ம அப்போயே சொன்னோம் இவன் நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுநாளே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இந்த பஞ்சாயத்தில் பேசுகிற பேச்சுக்களை பாருங்கள். பார்வதி வந்து நார்மலாக அங்கே பேசும்போது காதல் வலையில் விழ வச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சான். இப்போ அமித்தை வச்சுக்கிட்டே இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இவன் இருக்கும்போது தானே சொன்னேன் காதல் வலையில் வந்து விழ வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொரு முறை என்னை கிவ் அப் பண்ணணும்னு வச்சுக்க, இந்த மாதிரிலாம் சொல்லி அவ்வளோதான், எனக்கு சரியான கோவம் ஏறிச்சுன்னு வச்சுக்க, ஜென்மத்துக்கு உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன், லைஃப் லாங் உன்னை பார்க்க மாட்டேன், நான் ட்ரிகர் ஆனா வேற அப்படின்லாம் சொல்லி அமித் வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க பார்வதி. அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனில் நீ அப்படி சொல்வ பாரு, உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, நம்மளால பேச முடியல, அதனால பேசணும் அப்படிங்கிற. அப்படி இங்கே பேசுறதுன்றாங்களே, அது என்ன என்ன அர்த்தத்தில் இவர் சொல்கிற. அப்படி இந்த போய் அங்கே போய் பண்ணுற அந்த சம்பவங்களுக்கெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற அப்படியோ. ஸோ பேசணும், அவ்வளோதான். இதில் வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணன்னு வச்சுக்க, எனக்கு ட்ரிகர் ஆச்சுன்னு வச்சுக்க, வேற அப்படின்லாம் வர சொல்லிட்டு இருக்க. அப்படி நம்ம சொன்னோம்ல இவன்லாம் நிற்க மாட்டான் அப்படின்னு. இதில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் அதை பார்க்கணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு போகிற. அப்படி இதில் என்ன அளவுக்கு கல்யாணம் வரையும் வந்துட்டோமே. நேற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு, பார்த்தா அந்த சம்பவம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் ஏன் குறைச்சதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ரொம்ப கமுக்கமாக வந்துட்டு போனாங்கல்ல. ஸோ அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் முட்டு கொடுக்க முடியாது. இப்போ பிக் பாஸே வந்து சர்க்குலர் அனுப்பிட்டதா சொல்கிறாங்க, இங்கே வந்து இனிமேல் வெளியில் யாரும் படுக்காதீங்கன்னு. அது வந்து சும்மா வெளியில் படுத்தினால்தான் தான் நாய் கொலைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உருட்டுறாங்க. உருட்டுகள் வந்து வெளியில் படுத்தா இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கடா, போகாதீங்கடா, கண்ட்ரோல் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக பிக் பாஸ் சொல்கிறாருல்ல. ஏன்னா இன்னொரு இடத்துல டாஸ்க் பற்றி பேசும்போது கூட ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே அந்த டான்ஸ் நடந்தது இல்லை, மாரத்தான், அதில் ஆக்டிவிட்டி ரூம்குள்ளே பார்வதி கம்ருதனா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிற அந்த டோனே இருக்குல்ல, அது வேற லெவலில் இருந்தது. ஸோ அதுவும் அதானே சொல்லுது, சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அடுத்த நாளே அந்தர்பல்ட்டி அடிக்கிற. அப்படி இப்போ இவர் இங்கே வந்து சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு பிடிக்காது அப்படின்லாம். அதில் இன்னொன்று சொல்கிற. அப்படி நீ தானே அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற. அப்படி 2 பேருக்கும் இருந்தது, நீ தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, முதல்ல நீ தான் சொன்ன அப்படின்லாம் சொல்கிற. அப்படி சொல்லிட்டு இவர் கோவமாக கிளம்ப, பார்வதி வந்து இந்த நேரத்தில் யார் கோவப்படணும் யார் கோச்சிட்டு போனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூபிட் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தான் பார்வதி பேசுனதுக்கு வந்து சிரிப்பு வந்தது. பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், ஏன்னா சிரிப்பாக இருந்தது. அது ஒரே சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த கமருதன் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயிச்ச டீமில் இருக்கிறாரா. இப்போ அந்த 4 பேர் இருந்தாங்க, ஆதிரை, கனி, பார்வதி, கமருதன். இதில் அந்த 24 ஹவர்ஸ் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணணும்ல, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வரும்போது கடைசியில் ப்ரமோ கூட வந்துருச்சு, ஆதிரைக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கனி வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை ஆதிரை போகமாட்டா, ஒருவேளை போயிட்டா என்ன நல்லவங்கன்னு காட்டுக்கிறாங்களா, போயிட்டா அதுதான் அவங்க விருப்பப்படுறாங்க, ஆதிரை போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. அடுத்து நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ ஆதிரை போயிட்டா அடுத்து அந்த வாய்ப்பை வந்து இன்னொருத்தர் கொடுப்பாங்களான்னு போது கம்ருதன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. இந்த பக்கம் விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை கலையரசன் எவிக்ட் ஆகும்போது கலையரசன் கிட்ட நாமினேஷன் ப்ரீ பாஸ் இருந்துச்சு, ஆனால் அது யாருக்கும் கொடுக்கல. அப்போ கலையரசன் கனிக்கு இருந்தது 2 பாஸ், கனிக்கு இருந்தது அப்படியே விட்டாங்க, கலையரசனுடைய பாஸ் யாருக்கும் கொடுக்கல அப்படின்னாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. கேப்டன்ஷிப்பே இந்த மாதிரி சில டைம் மாற்றிருக்கிறாங்க, சில டைம் மாற்றாமல் விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் பிக் பாஸ் அப்பப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிற முடிவுகள் தானே. இதில் கனியக்கா ஒரு இடத்துல விக்ரம் சுபிக்ஷா இருக்கும்போது சொல்கிறாங்க, இங்கே இவங்க பாரு, இவங்க 2 பேரும் பார்வதியும் சரி ஆதிரியும் சரி 2 பேரும் சொல்லிட்டு இருந்து இங்கே நாங்கள் தப்பு நடந்துச்சு, இல்லை வெளியில் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு, அதனால் அம்மாவிட்ட பேசணும்லாம் சொல்கிறாங்க. இவங்க தப்பாக இப்படி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு அம்மாவை கூப்பிட்டு வரணும், அம்மாவை இருக்க வைக்கணும், புரிய வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நேற்று வரை என் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தானே இருந்தேன், இவ்வளோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா
எமோஷனை வந்து கொட்ட வர விக்கல்ஸ் வந்து அங்கிருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்கா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதனால தான் அக்கா வந்து நம்பி கூட இருக்கிறாங்க. விக்கல்ஸ் நல்லது தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கங்க வந்து சொல்றாருல, இதெல்லாம் தப்பா போயிடும், பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு. அக்காவுடைய ஒரிஜினல் அப்பப்போ எட்டி எட்டி பாக்குது வெளியே வந்து, இதுதான் கன்னி கிடையாது, இதுதான் கன்னி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு இடத்துல கம்ருதன் அவரு நேத்து சாண்ட்ரா வெர்சஸ் இவங்க அக்கா நைட்டு மிரட்டுறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இன்டெரக்டா கடைசியா சொல்லிட்டு போனாங்க, நீ வந்து சாரி கேட்ப, உன்னை கேட்க வைக்கிறேன், எங்க கேட்கணுமோ அங்க கேட்கறேன், கேட்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் பின்னாடி திவ்யா கிச்சன் ஏரியாலேருந்து அப்பப்போ கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கத்த அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ருதன் லூசுன்ட்டு அப்படி கானா வினோத்தும் சொன்ன அப்படி எஃப்ஜே சொன்ன அப்படி கம்ருதன் லூசுன்னு சொல்ல அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஃபைட் ஆச்சு. ஆல்ரெடி இங்கே சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு, சாண்ட்ரா வெர்சஸ் கன்னின்னு. இதுக்கு நடுவில் அங்கே ஃபைட் ஆச்சா. இப்போ அதை பற்றி இவர் சொல்லும் போது கம்ருதன் கன்னிக்கிட்டையும் விக்ரம் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா அப்படி. அப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு, கமான் வாங்க வாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த டைமில் போய் கத்துறாங்க லூசு மாதிரி. அப்போ நான் லூசுன்னு தானே சொல்வேன், லூசுன்னு சொல்லக்கூடாதம்மா, எல்லாரும் தானே சொன்னாங்க, அதுக்கு சண்டைக்கு வர்றாங்க. எனக்கு அப்படியே அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட வார்த்தை இவர் சொல்ல அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க என்ஜாய் பண்ணி. சிரிங்க, நீங்கள் சிரிப்பீங்கன்னு தான் தெரியுமே. இதில் வந்து ஒரு பக்கம் கனிவு அப்படின்லாம் உருட்டுறது. இதில் இன்னும் அல்டிமேட்டாக இங்கே நடந்த இவங்க எக்ஸ்போஸ் ஆகுறது மட்டும் இல்லை, வேற ஒருத்தங்க சம்பவம் பண்ணாங்க. அது சாண்ட்ரா பயங்கரமாக கேமுன்னு நினச்சி ஆடுறாங்களோ. ஏன்னா நேற்று இந்த கனி சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா பார்வதியும் கூட வந்து, பார்வதி தான் அந்த ரைம் ஆரம்பிச்சது. பார்வதி தான் வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பின்னாடி யாரோ அம்மாடி ஆத்தாடின்னு பாடியிருப்பாங்க. அப்படியே இவங்க பிக்கப் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் சாண்ட்ரா வந்து எதுக்கு அம்மான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆரம்பித்ததில் பார்வதியும் முக்கியமான ஆள்ல. அப்படி இருக்கும்போது பார்வதியும் வந்து சாரி கேளுங்க, அவங்க அஃபண்ட் ஆகிட்டாங்கல்ல, டூ த நீட்ஃபுல் அப்படின்லாம் வந்து நைட்டு சொல்ல, உங்கள்கிட்டையும் சாரி கேட்கணுமா அப்படின்லாம் சாண்ட்ரா கேட்டிருப்பாங்க. இந்த கடுப்பான்னு தெரியல, இதை வச்சுட்டு கேம் ஆடுறாங்க சாண்ட்ரா. எப்படின்னா பார்வதியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, வைல்டு கார்டை நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீ ஒன்று பண்ணல, மேலே கம்ருதன் மேலே ஒரு கேஸ் எழுதுனில்ல, அது வந்து தப்பாக வந்துச்சு வெளியில். ஏன்னா நீ வந்து எதிரில் நல்லா பேசுகிற, கம்ஃபர்ட் கொடுக்குற, ஆனால் வந்து அன்வான்ட் டச்சுன்னு சொல்கிற, அது வந்து வெளியில் தப்பாக தானே தெரியும். ஸோ அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரை எடுத்து விட்டாங்க காலையில். உடனே பார்வதி என்ன சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது, 2 பக்கம் சொன்னாலும் அடிதான். இப்போ இல்லைன்னு சொன்னால் ரொம்ப அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஃபேக் அலிகேஷன் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால அப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், அது பொய்லாம் கிடையாது, அது இட் இஸ் அ ஷோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மைன்றாங்க. அப்போ தப்பா தொட்டா அப்படிங்கிறது உண்மையா? இதே ஊர் பழைய படங்கள்லாம் வர ஊர் பஞ்சாயத்து ஒன்று கூடி பார்த்தீங்கன்னா கெடுத்துட்டான்னா அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்கல்ல. நான் சும்மா நார்மல் உதாரணத்தை சொல்கிறேன், அப்படியே எக்ஸாக்டாக எடுத்துக்கூடாது. இதை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த மாதிரி அப்படியே எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒருத்தன் தப்பாக வந்து தொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இங்கே பஞ்சாயத்தெல்லாம் வந்து கூடியெல்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்துருங்கலாம் சொல்ல, இவங்களே பஞ்சாயத்து வந்துடக்கூடாது இனிமே. ஏன்னா வயல்காலிலேருந்து வந்தவங்கலாம் சொல்லிட்டாங்க வெளியில் இது மாதிரிலாம் தப்பாக போச்சு அப்படின்னு. இது வந்துடக்கூடாது, இந்த பஞ்சாயத்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த லவ் கண்டினியூ ஆச்சு. ஜெயிலில் ஆரம்பிச்சது, அப்புறம் அப்படியே ஆக்டிவிட்டி ஏரியா, அப்புறம் பாத்ரூம் ஏரியா வரை வந்துருச்சு. பெரிய சம்பவம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அடி வாங்கலாம் அப்படின்லாம் சொன்னவன் இப்போ வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பண்ணல, நீ தானே வந்து ப்ரப்போஸ் பண்ண அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படிங்க மாட்டினாங்களா? இதுதான் கம்ருதன், ஸ்டாண்டில் நிற்கவே மாட்டேன் அப்படி. ஆனால் இந்த கம்ருதன் நியாயமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவர் இன்னொரு இடத்துல அந்த ஒஸ்ட்டுக்கு சொல்லும் போது வந்து சாண்ட்ரா பற்றி தான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து இங்கே வெளியில் என்னவா இருக்கலாங்க, இங்கே எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுங்க. டேய், பாத்ரூம்குள்ளே அந்த வேலையை ஆக்டிவிட்டி ஏரியாவில் பார்த்த, ஜெயிலில் ஸ்மோக்கிங் ரூமில் அந்த வேலையை காஜி வேலையை பார்த்தவன் தான் நீ எல்லாம் எமோஷனல் கண்ட்ரோலை பற்றி சொல்கிற. செம்ம காமெடியாக இருக்குது, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. இதில் எத்தனை சம்பவங்கள் எபிசோடில் வருதுன்னு தெரில, ஆனால் சிறப்பாக இருந்தது இந்த சம்பவங்கள்லாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.